Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். என்னுடைய சேனலில் மோஸ்ட்லி வில்லேஜ் லைஃப்ஸ், விவசாயம் இதை பற்றி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். இது மேலே இன்ட்ரெஸ்ட் தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். காலையில் வந்து சரியான பனி, நல்லா பனி பெஞ்சிட்டு இருந்தது. அந்த பனியிலே வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் இல்லாமல் இருந்தது. அதனால் அதுக்கு எல்லாத்தையும் வறுத்து காய வச்சுட்டு இருந்தேன். இது மிளகு, சீரகம், வெந்தயம் மட்டும் தனியாக காய வச்சுட்டு தனியாகவும் மிளகாவும் நல்லா வெயிலில் காய வச்சு இன்றைக்கி அரிசின் வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து எல்லா அளவுகளும் அத்தை தான் போட்டாங்க. எனக்கு அளவுகள் தெரியாது. வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்கள், நான் அத்தைக்கிட்ட கேட்ட அளவுகள் எல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி மயிலேறு நின்று எடுத்த வீடியோ இது. அதனால் அழகாக சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு மயில் கோலம் போட்டுருந்தேன். சின்னதாக மயில் கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் ஈவினிங்காக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மயில் கோலமெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி அதுக்கப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணி அவளை பால்வாடிக்கு அனுப்பலான்னு சொல்லிவிட்டு துணி இருக்கிற கொஞ்சம் துணி மட்டும் துவைச்சி போட்டுட்டு அடுப்பில் தண்ணி காஞ்சிட்டு இருந்தது. அது நாங்கள் எப்போவுமே அடுப்பில் தான் காய வைப்போம். ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் கேஸில் கொஞ்சமாக தான் வச்சுப்போம். அதெல்லாம் அடுப்பில் தண்ணியெல்லாம் காய வச்சு நானும் குட்டி பொண்ணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பால்வாடி குட்டி பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே போனால் டீச்சர் வந்து எங்கேயோ வெளியே போயிட்டு இருந்தாங்க. நீ சாப்பாடு மட்டும் போட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பாப்பாங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு குட்டி பொண்ணு உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணுக்கு நான் கொஞ்சம் நேரம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். பசங்க அவ்வளோ அழகாக அமைதியாக உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் கொஞ்சமாக இந்த சாம்பாருக்கு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பொரியலுக்கு வேணுன்றதுனால கொஞ்சம் மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறமா ஈவினிங்காக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. ரொம்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாகவும் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய். சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் சாதமும் தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.